வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூவ்மெண்டம், மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 2132ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1966ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, இப்போ கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடுனாவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரொம்ப லோவாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு உண்டுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.86. ஸோ இப்போ இது நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறது நம்மளுடைய பார்வை. ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டாக 15.7% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லிக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கான சஜஷன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ குவார்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 42% குறைஞ்சு போச்சு, 42.6% குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 6.6% குறைஞ்சு போயிருக்கு. இப்போ இவன் Q2 வரும்போது கிட்டத்தட்ட 14.2 கோடி ரூபாய் கிட்ட குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் பார்க்கும்போது 1 பாயிண்ட் குறைஞ்சு, 1 ரூபா குறைஞ்சு 4.9ன்னு இருக்கு. இது போன குவார்டர்ல 5.9ன்னு இருந்துச்சு. இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது 24.5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. போன குவார்டரை காட்டிலும் 0.3 கம்மியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இவன் கரெக்ஷன் லீடு எடுக்கணும். இதுதான் நமக்கு பார்க்கணும். ஆனால் அனாலிசிஸ்ல நமக்கு என்ன வந்திருக்கு, எப்படி அதை நம்ம மெர்ஜ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.39% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.03% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.3% குறைச்சு 0.03% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.49% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃபோட கரண்ட் ஹோல்டிங் 15%, இன்ஸ்டிடியூஷனுடைய கரண்ட் ஹோல்டிங் 40.5%, எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 21.9% ஆகிருக்கு. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 162, ஃபேர் பிரைஸ் 298, கரண்ட் பிரைஸ் 1968. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 6.6 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். யூஸ்வலாக நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணக்கூடியது 1லேருந்து 1.5 ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவலுங்கிறது 2லேருந்து 2.5 பார்ப்போம். சப்சிக்வெண்ட்டாக அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகுது, 4, 5லாம் எடுத்துகிட்டு போகுதுன்னா எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹையாக இருக்கணும். அதே சமயத்தில் இவங்களுக்கும் அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறது இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் லீடு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 5 வரைக்கும் கூட இது கரெக்ஷன் எடுக்கலாம். அப்படி 5 வரைக்கும் எடுத்துச்சுன்னா 1500 ரூபா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இல்லை 2.5 வரைக்கும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க 746 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அசியூம் பண்ணணும். அதுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 24.4, அது ஆவரேஜ் பண்ணும்போது 6.10ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 5.5. அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கூட இருக்கிறதுனால
ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இதோடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது நமக்கு Q2 காட்டிலுமே ஆவரேஜ் கூட இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ஆவரேஜை வச்சு இவங்க ரூல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நார்மலாக பார்த்தோம்னா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஏற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு 1.5 மாதம் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த 1.5 மாதத்துக்குள்ளேயே அவங்களுடைய இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் ரெசிஸ்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நார்மலாக நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறது. தென் சப்சிக்வெண்ட்டாக அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் கரெக்ஷன்ஸ்குள்ளே இருக்குங்கிறது நம்ம பார்வை. ஸோ இப்போ இந்த இடத்துல அடுத்த குவார்ட்டர் அதாவது Q4 பார்த்தோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது 8.10. சப்போஸ் வந்து இப்போ இவன் இந்த 8.10 எகைன் திருப்பி Q4ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அப்படி ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஸ்டேஜில் மேலே ஏறிட்டு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கரெக்ஷன் வரான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது எப்போ அப்படின்னு சொன்னால் Q4க்கும் சேர்த்து இவங்க கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா தான். இல்லைன்னா இப்போதைக்கு இப்போ வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ வந்து கீழே உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியது தான். இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் 425லேருந்து 600. ஆனால் இவன் அதை காட்டிலும் 3 மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான். அதனால நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம இங்கே பார்க்கலாம். நாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது R3லேருந்து R5 வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக வந்து R5யோட சைக்கிள் முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவம். R3யை தாண்டதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவன் R3யை உடைச்சு R4ரை உடைச்சிட்டு இருக்கிறான். R5யை டச் பண்ணுவாங்களான்னா அது கொஞ்சம் ரேராக டச் பண்ணுவாங்க. நார்மலாக R4ரை கடந்துருச்சுன்னா R4க்கும் R5க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரைஸோட ரேஞ்சஸ் பார்க்கலாம். R3 1443லேருந்து 1473, R4 1860லேருந்து 1896, R4 R5யோட மிட் பாயிண்ட் 2097லேருந்து 2136, R5 2352லேருந்து 2394. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த கருப்பு கலர் கோடு தான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹை அண்ட் லோ. ஸோ இப்போ அவன் வந்து அதை உடைச்சி இவன் மேலே போயிட்டு இருக்கிறான். இது அந்த அப்சைட் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு 2097லேருந்து 2136. அங்கேருந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ வரைக்கும் நம்ம வந்து லோ இல்லாட்டி இந்த R4 அப்படிங்கிற இந்த ஹைட் வரைக்கும் வந்துட்டு இதுக்குள்ளேயே சைட்வேஸ் போகலாம். ஆனால் Q4ல வந்து எக்ஸிட் ஆக போகிறது 8.1 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கு பெர்ஃபார்மன்சஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் இங்கேருந்து கரெக்ஷன் வர்றவன் இங்கே வந்து இவன் கீழே இதை உடைச்சு R3 பண்ணாலும் வரலாம், இல்லாட்டி இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ வரைக்கும் வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படின்னு நம்ம வந்து நடக்கலாம். ஆனால் இந்த குவார்ட்டருக்கு அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு தான். இவன் கொஞ்சம் இப்படி அப்சைட் மூவ்மெண்ட் போனான்னாக்க அவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்ச் என்ன 2097லேருந்து 2136, அதுக்கப்புறம் இந்த R4 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.